நாங்க கல்யாணம் முடிக்கும் போது காசே நம்மகிட்ட கிடையாது. நம்மளை நம்பி வந்துட்டா இவளுக்கு ஒரு ஆசையா ஒரு வீட்டை கட்டி கொடுத்தே ஆகணும். ஒரு ஓட்டு வீடை நம்பி தானே என்ன அவர் கட்டி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிழக்கு தெருவில் நாங்க தான் வீடு கட்டுறோம். சொந்தமான ஒரு வீடு, இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம உழைப்பு அந்த ஒவ்வொரு ரூபாயா ஒட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு ஒரு கிலோ சிமெண்ட் வாங்கிட்டான்னு சொல்லி அங்கங்க ஓட்டையை பூரா அந்த பழைய வீட்டுல இந்த வீட்டுக்கு வந்தோடனே செம்ம ஹாப்பியா வருது. எனக்கு வந்து சமையல் தெரியாது. இவ கல்யாணம் முடிச்சு வந்தோடனே இவளுக்கு வந்து ஒரு 2 ஐட்டம் மட்டும் தான் வைக்க தெரியும். சிக்கன் எடுக்கிறோம்னா பண்ண தெரியல, பண்ண தெரியாது. கல்யாணம் ஆகி அடுத்த வருஷத்துலயே குழந்தைங்க வந்துருச்சா, சீரியஸா சொல்றேன். அவளும் நான் கூட நீங்க வரும்போது முட்டை கிரேவி, இந்த முட்டை கிரேவிக்கு நான் பெரிய ஃபேன். இப்ப நீங்க பாக்குற அந்த பட்டாம்பூச்சி இதெல்லாம் நான் வரைஞ்சது இல்ல. என்ன பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரே நாள் அவர் வரைஞ்சு எனக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. இவருக்கு ஒரு சேனல் வச்சு நம்ம சில்வர் பிளே பட்டன் நம்ம இருப்பாங்க 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி இவருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர். இது உங்களுக்கு தெரியுமா? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சோ உங்க ஹோம் டூர் இதுதான் இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு காட்ட போறோம். யூசுவலா எல்லாருக்குமே வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு, முக்கியமா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிலாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சோ இந்த வீடு உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? இந்த வீட்டுக்கு உங்களுக்குமான பாண்டிங் பத்தி சொல்லுங்க. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா காலத்திலேயே வாங்கின இடம் தான் இது. இது வந்து ஓட்டு வீடா இருந்தது. அப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நாங்க கல்யாணம் முடிக்கும் போது காசே நம்மகிட்ட கிடையாது. கடன் பட்டு தான் கல்யாணம் முடிச்சோம். வேலை வெட்டியும் அந்த அளவுக்கு இல்லை, படிப்பு கம்மி தான். அதனால அந்த வீடு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பழைய வீடு அப்பா கட்டின வீடுனால உடஞ்சு மழையெல்லாம் பேஞ்சு போய் அங்கங்க அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அடடா, நம்ம குழந்தைங்கள்லாம் ஏதாச்சுன்னா இந்த வீடை வச்சு எப்படி சமாளிக்க போறோம், இதை அரேஞ்ச் பண்ண கூட காசு எப்படி பண்ண போறோம், எப்படி ஒரு 30 ரூபா 40 ரூபா அன்னைக்கு நிலைமை செலவாகும். அதனால வந்து ஒரு புது வீடு கட்டணுன்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டோம். அதுக்காக வந்து வெளிநாடெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்து வீடை கட்டி 5 வருஷம் வெளிநாட்டுல வீடு கட்டணுன்றதுக்காகவே மெயின் கோலா இருந்தது. ஆமா, வேற வழியே இல்ல. அந்த எல்லா இடமுமே டேமேஜ் ஆயிடுச்சு, ஓடு பூரா உட்கார ஆரம்பிச்சிருச்சு. இவ என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க பாத்திரங்களை வைப்பா, அந்த குச்சி இதெல்லாம் எடுத்துட்டு போய் சொருகி விடுவோம், ஓடு விழுகாம அந்த மாதிரி ரொம்ப பாடு விடுவா. அதை நான் பார்த்துட்டு ஐயோ, ஒய்ஃபு புதுசா வந்தவ இவ்வளவு கஷ்டப்படுறாள் அப்படின்ட்டு யோசிச்சேன். இந்த குழந்தைங்களாம் இதான பின்னாடி இவங்களை பாதுகாக்கணும்னா வேற வழியே இல்லை, நம்ம ஏதோ ஒரு வீடு கட்டி ஆகணும் அப்படின் போது வேற நமக்கு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, படிப்பும் அதிகமா இல்லையா. அதனால வெளிநாட்டுக்கு போலான்ட்டு ஒரு 5 வருஷம் பாடுபட்டு வந்து இந்த வீடை கட்டினேன். உண்மையில ஓட்டு வீடாதான் இருந்தது. ஆமா, ஓட்டு வீடா. நீங்க வாடகைக்கு எங்க தங்கலாம்? சொந்த வீடுதான் ஓட்டு வீடு. இது வந்து காலி இடமா இருந்துச்சு. நம்ம இருக்கிறது வந்து காலி இடமா இருந்துச்சு. ஓட்டு வீடு அங்க இருந்துச்சு. நம்ம வாசல் இருக்கு பாருங்க, நீங்க வந்தீங்கல்ல, அந்த வாசல் தான் வீடு. அதான் பழைய ஓட்டு வீடு. சரி சரி. இது காலி இடமா இருந்தது, வீடா கட்டி இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிருக்கீங்க. இப்ப இந்த வீடு கட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்ப கரெக்டா 2015ல கட்டோம். ஆமா, ஒரு 9 வருஷம் 10 வருஷம் 10 வருஷம். ஓகே, ஒரு டிகேட். ஆமா ஆமா. இப்ப நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு நமக்கு ஒரு சொந்த வீடு? நானு நீங்க சொல்லும் போது எனக்கு அதான் இருக்கு. நான் அந்த பெட்லயோ எங்கன்னா உட்காந்துட்டு யோசிக்கும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம உழைப்பு அந்த ஒவ்வொரு ரூபா அங்க ஒட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஐயோ, எனக்கு புல்லரிக்குது. உண்மையிலே எனக்கே பெருமையா இருக்கும். பரவாயில்ல, நமக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு, இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம உழைப்பு அந்த ஒவ்வொரு ரூபாயா ஒட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். போதும், நமக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பிளான் போட்டதே இவர்தான். ஒவ்வொரு வீட்டுக்கு எப்படி எப்படி இருக்கணும்னு. ஆமா, அது மட்டும் இல்லாம நான் வெளிநாட்டுல இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, வீடு இங்க நான் கட்டுறேன், நீங்க காசு அனுப்புங்கன்னு சொன்னா, இல்ல நான் அடுத்தவங்க வீடு கட்டுறதெல்லாம் ரசிச்சு பார்த்தேன், என் வீடை நானே பார்க்கணும்னு சொல்லி இந்த பிளான் எல்லாம் போட்டு அதெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கேன். அது பிளானை நம்ம பிளான் எல்லாம் நானே போட்டு, இந்த ரூம் இங்கதான் வரணும், இத்தனை தான் வரணும்னு சொல்லி பிளான் போட்டு நம்ம கண்ணார பார்த்து கட்டினது. இந்த பிளான்ல நீங்க எதுவும் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்களா? இல்ல, நம்ம எப்படி கட்டணுமோ அது அப்படியே போட்டது அப்படியே. ஏன்னா பசங்க இருக்கும்போது அவங்க ஃபியூச்சர்ல வளருவாங்க, செப்பரேட்டா அவங்களுக்கு ரூம் வேணும். கண்டிப்பா. இப்ப என்னோட இது டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பசங்களுக்கு இது வந்து இந்த வீடை நான் பெருசா எடுக்கல. பசங்களுக்கு கண்டிப்பா வேற கொஞ்சம் சிட்டிக்குள்ளேயோ இதை விட்டு தள்ளியோ ஆளுக்கு தனி வீடு ரெடி பண்ணி கொடுக்கணும். 3 பேருக்கு 3 வீடு. ஆமா ஆமா.
நம்ம இது வந்து நம்மளுக்கு சரியாயிருச்சு. சரியாயிருச்சு. இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா அவங்களோட அவங்க அப்படின்னு taste என்னோட ஏத்த மாதிரி. லட்சியம். ஆமா, அவங்களுக்கு அவங்களுக்குன்னு taste. தனி வீடு. ஆ. அவங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடை கட்டின பின்னாடி தான் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சு. ஓகே. ஓ எங்கெங்க நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், இந்தந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு இப்ப தோணுது. இந்த கரெக்ஷன் எல்லாம் மாத்தி அமைச்சு பசங்களுக்காக தனியா ஒரு புது வீடு இந்த 10 கட்டணும். வருஷத்துக்கு முன்னாடி இது பெரிய பெருசுதான். ஆமா 10 வருஷம் முன்னாடி இப்பவுமே இது பெருசு ஆமா, தான். ஆமா. இல்ல டிசைன்கள்ல சொல்லிருக்கேன். அப்ப designs, இப்ப வந்து okay. புதுசு புதுசா மாடல் ஆயிடுச்சு. இப்போ நிறைய இன்டீரியர் அதுன்னு அதுக்கு அந்த வந்துருச்சு. மாதிரி பசங்களுக்கு நம்ம பாத்துக்கலாம் அப்படி. பட் இந்த ஒரு விஷயம் நான் கேட்கணும். இப்ப சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றது சிட்டிக்குள்ள 100% அது இருக்கு. ஆனா கிராமத்தை பொறுத்த அளவுக்கு மேக்சிமம் எல்லாருமே சொந்த வீட தான் இருப்பாங்க. ஆமா ஆமா. ஆனாலும் அதுல வந்து கௌரவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய வீட்டோடய ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. முன்னாடி நான் சின்ன வயசு இருக்கும்போது கூரை இருக்கும். ஆமா. மேக்சிமம் கூரை ஓடு போட்ட வீடு தான் பெரிய வீடு. இப்ப டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சுன்னா மோல்டிங் வீடு. ஆமா மோல்டிங் வீடு போடுறது. சொந்த இப்பயும் ஒரு சில ஓட்டு வீடுகள் இருக்கு. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஏக்கம் கண்டிப்பா இருக்கும். நம்ம எப்படா ஒரு மோல்டிங் வீடு போட்டு ஒரு மாடி வீடு வச்சு வாழ போறோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஓகே. இது உண்மையிலே எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்க கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நிறைவேறிடுச்சுன்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. இப்போ எத்தனை ரூம்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க? என்னென்ன ரூம் இருக்கு? இதை அப்படியே பார்க்கலாமா? பார்க்கலாமா? வாங்க. கட்டடம் இந்த கட்டும் போதும் சரி, பூசும் போதும் சரி, டைல்ஸ் பதிக்கும் போதும் சரி, எல்லாமே இங்க இருந்து தான் முதல் தொடங்கும். சாமி ஓ, ரூம்ல சாமி ரூம்ல ஆமா, தான் ஆரம்பிச்சோம். இது என்ன சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 10க்கு 4 சைஸ். பூஜை ரூமுக்கு இது போதும் அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டா. ரெண்டாவது இதுல வந்து ஜன்னல் கிண்ணல் எதுவுமே கிடையாது. ஆமா, வென்டிலேஷன் ஆமா, வைக்க கூடாது. கூடாது. ஆமா, கூடாது. நம்ம அந்த பூஜை பொருள்கள் இது பண்ற பாருங்க, அபிஷேகம் அந்த புகைகள் எல்லாம் வெளியேறி போகக்கூடாது. இங்கேயே இதாகணும். அது மட்டும் நம்ம வேண்டிக்கிறது எல்லாம் வந்து எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த இடத்துல பூஜை ரூம் இந்த மாதிரி ஒரு மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் அம்மா வந்து இந்த மாதிரி பூ வச்சு இது பண்ணி பண்ணுவா. ரெகுலரா நாங்க வந்து யதார்த்தமா சாமியை குளிச்சுட்டு வந்து ஆமா ஆமா அவங்க தனித்தனியா வந்து சாமியை கும்பிடுவோம். ஒரு பெட்ரூமோட இது அட்டாச்டு பூஜை ரூம். ஓகே. இன்னொன்னு வந்து அட்டாச்டு பாத்ரூமோட இருக்கு. ஆமா, இதே மாதிரி அந்த பக்கம் அட்டாச் பாத்ரூம். இது வந்து 10க்கு 10 சைஸ்ல ஒரு பெட்ரூம். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். சொல்லுங்க. இது அம்மாவுக்காக கட்டினது இந்த ரூம். அம்மாக்காக மீன்ஸ் உங்க அம்மாக்காக? ஆமா, அம்மா இறந்துட்டாங்க. ஓகே. மேக்ஸிமம் அந்த கெஸ்ட் நம்ம பெரியவங்க யாராவது இவங்க அம்மாவங்க வந்தா இங்க தங்கிப்பாங்க. ஆமா. இப்போ உங்களுடைய அந்த யூடியூப் தேவையான பொருள் எல்லாம் இங்க தான் இருக்கு. இங்க தான் இருக்கு. இது பூராமே அவர் சமையல் பொருட்கள் மற்ற எல்லாமே இங்க தான் இருக்கு. அந்த பாத்திரங்கள் எல்லாம் இங்க தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அட்டாச்டு பாத்ரூம். இது பக்கத்துல அப்படியே இது வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு. இன்னொரு ரூம். இது வந்து மேற்கு பக்கமா இருக்கு. இது இப்ப நம்ம நிக்கிற ரூம் வந்து மேற்கு பக்கம். ஓகே. ஆமா, அந்த ரூம் பூஜை ரூம் ஃபர்ஸ்ட், அடுத்த பெட்ரூம், அதுக்கு ஒட்டுன வாக்குல இந்த பெட்ரூம். இது அட்டாச் பாத்ரூம். இது வந்து உங்க பெட்ரூம். இது பசங்களோட? இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. நாங்க தூங்கிப்பீங்க. அப்படிதான் மேக்ஸிமம் பசங்களோட ஒரு நாளைக்கு இவ தூங்குவோம், ஒரு நாளைக்கு பசங்களோட நாங்க தூங்குவோம், மாத்தி மாத்தி படுத்துவோம். சரி சரி. ஏன்னா 3 பேர் தான் இங்க படுக்க முடியும். அந்த ஹால்ல டிவி பாத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணி அங்க படுத்துக்குவோம். அப்படி இல்லாட்டி அந்த பக்கம் ரூம் இருக்கும், இன்னும் நம்ம அங்க போய் பாப்போம். அந்த ரூம்ல வந்து பசங்களோட படிச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு அங்க தூங்கி. என் பொண்ணு சொல்றேன், இந்த ரூம் நான் மட்டும் தான் வச்சுக்குவேன், யூஸ் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் அங்க போங்க, ஃபுல்லா வேணும்னு அந்த பிள்ளைக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கணும். ஆமா, அவன் வந்து தீபக் வந்து அந்த ரூம் வச்சுக்கிட்டான். இந்த ரூம் வந்து எனக்கு வேணும்பா செட் பண்ணி கொடுப்பான்னு. பெரிய பையன் பெரிய பையன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். சரி. ஏன்னா வந்து எனக்கு அடுத்தாப்புல நான் பொறுப்புல இருக்கேன். அப்பா என்ன நினைக்கிறாரு அதை நம்ம செய்யணும் அப்படின்ற பொறுப்புல இருக்கேன். இப்போ இதுல உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டாரு. ஆப்வியஸ்லி குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக கட்டினாலும் கூட மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஏன் மனைவி கஷ்டப்படுறா, அது வந்து இருக்க கூடாதுங்கிறது. அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இல்ல, நான் கஷ்டப்பட்டதை அவரு பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அங்கங்க பாத்திரத்தை வைக்கிறது, இது பண்றது பாக்குறேன். சரி, நம்மளை நம்பி வந்துட்டா இவளுக்கு ஒரு ஆசையா ஒரு வீட்டை கட்டி கொடுத்தே ஆகணும். ஒரு ஓட்டு வீடை நம்பி தானே என்ன அவர் கட்டி கொடுத்தாங்க. யாருமே வந்தோடனே வீடுதான் கேட்பாங்க, வீடு வேலை தான் கேட்பாங்க. ஆனா எங்க வீட்டுல வந்து மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, வீட்டை பத்தி அவர் கவனிக்கல. அப்பயே வீடு இல்லன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்காது. மாப்பிள்ளை வந்து கிராமத்துல அதிகமா விசாரிப்பாங்க. வீடும் அப்படியா இது இல்ல. விசாரிக்கும் போது மாப்பிள்ளை நல்ல ஒரு ஒழுக்கமானவரு, ஓரளவுக்கு நார்மலா படிச்சிருக்காரு, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லி அந்த ஒரு நன்றிக்காக நானுமே இவங்க நம்மளை நம்பி கொடுத்தாங்களேன்றதுக்காக நானும் அந்த இதுல இருந்து என்னைக்கு மேரேஜ் பண்ணணும் அந்த ரொம்ப நிதானமா நம்ம குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு
இருப்பேன். இது எனக்காகவே அவர் ஆசைப்பட்டு கட்டுறதுதான். உங்களுக்கான ஆரம்ப காலகட்டத்துல ஓட்டு வீடு இருக்குங்கிறது பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்ல. ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிருச்சு, அதுதான் உண்மை. வீடெல்லாம் நான் பெருசா அப்ப எடுத்துக்கல. Okay. இவரு பிடிச்சிருச்சு, சரி அப்புறம் வீடு நம்ம சம்பாரிச்சு கட்டிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு நம்மளுக்கு வீடு இருக்குல்லன்ட்டு. வீட்டோட ஒவ்வொரு சுவரை பார்க்கும்போது எனக்கு ₹1 காயின், நாங்க உழைச்ச ஒவ்வொரு காயினும் தெரியும்னு. உங்களுக்கு என்ன தெரியுது? எனக்கு இவர் கட்டம் அந்த பாசம் அப்படியே இருக்கு. பாசம் அன்பும் காதலும் 5 வருஷம் அங்கிட்டு உழைச்சாரு, எங்களெல்லாம் விட்டுட்டு போய் உழைச்சாருல, அதோட கஷ்டம்லாம் அந்த வீட்டுல இருக்கு. நாங்க வீட்டுக்கு உங்களுக்கு நிறைய பாண்ட் இருக்குல்ல, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒன்னா பாத்து கட்டுற வீடுக்கும் நம்ம புதுசா குடியேற வீடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப கனவுதான் அந்த வீடு, வந்து கனவுதான். ஃபர்ஸ்ட் இந்த கிழக்கு தெருவுல நாங்க தான் வீடு கட்டுறோம். இந்த தெருவுல நீங்க தான் கட்டுறோம். ஓகே, பெரிய வீடு. ஆமா ஆமா, பெரிய வீடு நம்ம தான் கட்டுறோம். இவகிட்ட ஒரு செம பிளஸ் பாயிண்ட், அந்த குழந்தைகளை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அந்த வீடை சுத்தம் பண்றதா இருக்கட்டும். அந்த பழைய வீட்டை பாருங்க, தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு ஒரு கிலோ சிமெண்ட் வாங்கிட்டான்னு சொல்லி அங்கங்க ஓட்டையை பூரா அடிச்சு பழைய வீட்டுல. இந்த வீட்டுக்கு வந்தோடனே செம்ம ஹாப்பி அவளுக்கு. அந்த வேலையெல்லாம் மிச்சமாயிருச்சு. இப்ப உண்மையிலே ரொம்ப சுத்தமா வச்சுக்குவா. ஆமா, இந்த வீடை வந்து கிட்டத்தட்ட பிள்ளைகளை எந்த அளவுக்கு கேர் பண்றோம் அந்த அளவுக்கு கேர் பண்ணி ரொம்ப கவனமா சுத்தமா வச்சுக்குவோம். நம்ம வீடு நம்ம சுத்தமா இருக்கணும்னு ஒரு ஆசை, அந்த அளவுக்கு பிரியமாயிருச்சு அவளுக்கு. ரொம்ப கிட்டத்தட்ட 100% அவளுக்கு வந்து ஒரு திருப்திகரமா ஆயிருச்சு. ஏன்னா இப்ப வர்றப்ப டிவி கூட கிடையாது, ரொம்ப சாதாரண குடும்பமா தான் இருந்தோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவகிட்ட நிறைய இருக்கு. எனக்கு அப்பப்ப உந்துதல் மாதிரி, அந்த விளக்குக்கு வந்து ஒரு குச்சியை வச்சு இது பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி அப்பப்ப உந்தி கண்டிப்பா தூண்டுகோலாவே இருந்தா. ஆனா நானு அதை பயன்படுத்திக்கிட்டேன். நான் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையாவது பார்த்தேன்னா அதை செய்யணும்னா செஞ்சிருவேன். அந்த தூண்டுகோலா இருந்தா அப்ப அத சொல்ற அதெல்லாம் கேட்கணும், அப்படி எல்லாம் இல்ல, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றோம். நான் குழந்தைகிட்ட கூட ஏதோ ஒரு பொருள் வாங்குறதோ ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் அவகிட்ட பசங்ககிட்ட கூட டிசைட் பண்ணிக்குவேன். டேய் இது ஓகேவா, ஓகே இல்லையா, இவகிட்டையும் கேட்பேன், இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படிதான் முடிவெடுப்பேன். அதே மாதிரி இந்த வீடு கட்டும் போது கூட பசங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரூம் வரப்போகுது, எப்படி மாத்தி அமைக்கலாமா கேட்டுதான் செஞ்சோம். எல்லாரோட ஒபினியனும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க. கண்டிப்பா. நெக்ஸ்ட் ரூம் பார்க்கலாமா? இது இன்னொரு பெட்ரூம். பெரிய பெட்ரூம். பக்கத்துல இது வந்து கொஞ்சம் பெரிய பெட்ரூம். இங்க பசங்க படிப்பாங்க. உள்ளோட தீபக் படிச்சிட்டு இருக்கான். ஆமா. ஹாய் தீபக். இது அவருக்கு ஸ்டடி ரூமாவே படிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு விட்டாச்சு. மேக்ஸிமம் நாங்க இங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆமா, தூங்குறது கூட அந்த வெக்க காலங்கள் வெயில் காலங்கள் வருதுல, எல்லாம் ஒண்ணா படுத்துட்டே தூங்கிடுவோம். இதுதான் ஹால். பக்கத்துல கிச்சன். ஆப்வியஸ்லி உங்களோட ஃபேவரட் பிளேஸ் நான் அதான் கேட்கணும். ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தவங்களுக்கு ஃபேவரட் பிளேஸ் இருக்கும்ல, உங்களோட ஃபேவரட் அது? எனக்கு எல்லா வீடு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா வீடுமே பிடிக்கும். இதுதான் பிடிக்கும் சொல்லவே மாட்டேன். ஃபுல்லாவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. வேற எதிர்பார்த்து நீங்க கிச்சனை சொல்வீங்கன்னு நினைச்சேன். எல்லாமே எனக்கு பிடிக்கும். எல்லாமே ரசிச்சு கட்டின வீட எதுவும் ஒதுக்கலாம் மாட்டேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு இல்ல, மேக்ஸிமம் நான் தான் அந்த இது இருக்கும் சோபா, அங்கதான் உட்காருவேன். அது ஃபேவரட் பிளேஸ். ஆமா, அதான் அந்த மூலை. அது மட்டும் இல்லாம இவங்களே வந்தாலும் எந்திரிச்சுக்கோங்க அப்பா வரட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் யாரு கூடயும் பேசாம நான் யோசிப்பேன் பாருங்க, ஒருவேளை அந்த கண்டென்ட் பத்தியோ பிசினஸ் பத்தி ஏதோ ஒண்ணு யோசிப்போம்ல, அது இந்த இடத்துல உட்காந்துக்குவேன். ஏன் அந்த ரெண்டு மூலையை வச்சிருக்கீங்க? மூலையில யோசிக்கிறீங்க? இல்ல அப்படி இல்ல, அது குழந்தைங்களோட ஹாப்பியா உட்கார்றதுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஏன்னா கம்முன்னு உட்காந்துருக்கேன். அதுக்காக இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துக்குவேன். பசங்க புரிஞ்சுக்குவாங்க, ரைட் அப்பா ஏதோ யோசிக்கிறாங்க. ரொம்ப இதாச்சுன்னா மைண்டுக்கு ஒரு மாதிரி அப்சைட் இருந்துச்சுன்னா வெளியில லியோ இருக்கு, அதோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். மேல அப்புறமா நைட்டு டைம் ஆச்சுன்னா மேல போய் ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் பாட்டெல்லாம் கேட்டுட்டு வந்துட வேண்டியது. தீபக் வந்து பயங்கரமா உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு. எங்க லீவுங்கிறதுனால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்களா? அது மட்டும் இல்லாம நாங்க நைட்டு ஒரு சனிக்கிழமை நைட்டு வந்து இதே இடத்துல உட்காந்து எல்லாரும் படம் பார்ப்போம். எவ்ரி வீக் சனிக்கிழமை கண்டிப்பா ஒரு படம் பார்ப்போம். இங்க இருந்து வந்து நாங்க தியேட்டருக்குலாம் போக முடியாது, திண்டுக்கல் போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும். கிச்சனுக்குள்ள போலாம். கண்டிப்பா உங்க வியூவர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி உங்க கிச்சனை அதிகமா பார்த்திருப்பாங்க. ஓகே, இதுதான் நம்ம சமைக்கிற இடம். இந்த கிச்சன்ல இருந்து நம்ம ரெசிபி எல்லாம் பண்றது. பொதுவா வைஃப்ஸ் வந்து கிச்சன்ல இருந்து அதிகமா சமைப்பாங்க, ஹஸ்பண்ட் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. சோ வைஃபோட அந்த எஃபர்ட், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு பெட்ரூமை தாண்டி ஒரு கணவன் மனைவிக்கு அந்யோன்யமா இருக்கக்கூடிய இன்னொரு இடம்னா நான் கிச்சனை சொல்றேன். இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க?
அத நீயே சொல்லாமே, கல்யாணம் ஆச்சுல ஆமா அப்ப என்ன நடந்துச்சு அப்படி சொல்லாம. பெரிய ஸ்டோரி இருக்கா? ஓகே. கல்யாணம் ஆன பின்னாடி எனக்கு வந்து சமையல் தெரியாது. ஆனா அம்மாவும் நானும் மட்டும் இருந்ததுனால வெளியில அம்மா ஒரு நாளைக்கு ஊருக்கு போயிட்டாங்கன்னா வெறும் பருப்பு இருக்கு பாருங்க, கடைஞ்சு சாப்பிடுவோம். வெறும் ரசம் வைக்க தெரியும், மற்றபடி இந்த சாம்பார் கூட வைக்க தெரியாது. இவ கல்யாணம் முடிச்சு வந்த உடனே இவளுக்கு வந்து ஒரு 2 ஐட்டம் மட்டும் தான் வைக்க தெரியும். இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பும் இன்னொன்னு வைப்பா. அப்போ ஒரு நாளைக்கு நம்மளும் எல்லாரையும் போல கறி எடுத்து சாப்பிடணும்னு வரும்போது இப்ப சிக்கன் எடுக்கிறோம்னா பண்ண தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொடியில பின்னாடி ஒரு அட்டையில இருக்கு பாருங்க, பின்னாடி செய்முறை போட்டு அதை பார்த்து பண்ண நல்ல டேஸ்ட். பக்கத்து வீட்டுல எல்லாம் மணக்குது, நல்லா இருக்கு. அப்புறம் அதே வந்து நான் மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் இங்க போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டா. ஆமா, அங்க பிரியாணி மற்ற எல்லாமே ஒன்னொன்னா ஒன் பை ஒன்னா செய்ய விட்டேன். நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நீங்க அந்த பேப்பர் பார்த்து கத்துக்கிட்டதா? ஆமா, பேப்பர் பார்த்து. அது மட்டும் இல்லாம நம்ம இது வந்து எங்க யூஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெளில தனியா 5 வருஷம் அப்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அது நல்லா சமையல்ல என்னை விட அவருக்கு ரொம்ப பிடிச்சது சமையல். ஓகே, சமையல் ரொம்ப பிடிச்சிருச்சு. கிச்சன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க 2 பேருக்கு இடையில ரொமான்ஸை கொண்டு வருது? கல்யாணம் ஆகி அடுத்த வருஷத்துல குழந்தைங்க வந்துருச்சா, சீரியஸா சொல்றேன், அவளும் நானும் கிட்டத்தட்ட சேம் அந்த மென்டாலிட்டி இல்ல. வீடு கட்டணும், குழந்தைகளை பார்க்கணும், செட்டில் பண்ணணும்ங்கறதுல பிஸியா இருந்தீங்க. டோட்டலாவே 2 பேரும் ஒரே கேரக்டர் தான் அந்த விஷயத்துல. குழந்தைங்க தான் எங்களுக்கு அப்ப இருந்தே இம்பார்ட்டன்ட். 1 பை 1 இயர் விட்டு ஒவ்வொரு குழந்தையா பிறந்துருச்சு. இப்ப குழந்தைக்கு அடுத்து காய்ச்சல், சளி, அடுத்து 5 வயசு உடனே அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஒவ்வொன்னா வருஷம் இப்ப எங்களோட இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, 100க்கு 100 குழந்தைகளுக்கு மட்டுமே வாழ்ந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எங்களுக்குள்ளயும் அவ்வளவு அன்பெல்லாம் இருக்கு. அதுக்கு கோவம் வரும், அப்பப்ப அவருக்குள்ள கோவம் வரும். எல்லாருக்குமே வரும். 10 நிமிஷமே அடுத்த பேசிக்கிறோம், நான் பேசலாம்னு கூப்பிட்டு பேசிடுறாரு. உண்மையிலே அந்த வீடியோல டிராமாக்காக இங்க நடக்கிறது அப்படியே எங்க வீட்டுல நடக்கிறது கூட. நீங்க வரும்போது முட்டை கிரேவி, முட்டை கிரேவிக்கு நான் பெரிய ஃபேன். நீங்க வரும்போது பண்ணீங்க. ஆமா, ஓகே, வெரி நைஸ். நான் ஃபர்ஸ்ட் உங்க சேனல்ல பார்த்தது முட்டை கிரேவி தான். நீங்க வரும்போது பண்ணிக்கிங்க. அப்படியே சிம்ல வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆஃப் பண்ணிடு அதை போய் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டா. ஓகே, ஆமா, அந்த மாதிரி மேக்சிமம் ரசிச்சு நம்ம குழந்தைங்க சாப்பிடணும். இவளுமே என்ன சொல்லுவானா, நீங்க வந்து பண்ணீங்கன்னா நான் ஒரு வாய் சேர்த்து சாப்பிடுவேன். பிள்ளைங்க நல்லா டேஸ்டா சாப்பிடுவாங்க. அவர் டிஷ்லயே உங்களுக்கு ஃபேவரட் என்ன? பிரியாணி, மட்டனா, சிக்கன் ஆர் எனிதிங்? மட்டன், சிக்கன் எல்லாமே பண்ணுவார். சூப்பரா பண்ணுவார், நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கு, நல்லா நிறைய சாப்பிடலாம். நிறைய சாப்பிடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி அவங்க பண்றதுல உங்களுக்கு. அவன் பண்றதுல எனக்கு வந்து அந்த கருவாட்டு குழம்பு சூப்பரா இருக்கும். நெத்திலி மீன் கருவாடு சூப்பரா, அதுவும் குச்சி கருவாடு. ஆமா, அந்த கத்திரிக்காய் புளி குழம்புன்னு ஒண்ணு வைப்பான், தேங்காய் துருவி போட்டு சூப்பரா இருக்கும். அதுதான் அவங்க ஆரம்பத்துல கத்துக்கிட்ட ஒரே டிஷ். ஆமா, சரி, கத்திரிக்காய் கருவாடு குழம்பு கரெக்டா ஒரே என் கூட சேர்ந்து நல்ல சமையல் கத்துக்கிட்டு போட்டி போற அளவுக்கு வந்துட்டா. காம்படிஷன் லெவலுக்கு வந்திருக்கீங்க. இப்ப அவர் போடுறது பண்றதெல்லாம் பார்த்து பணப்பாயிடுச்சுல, இப்ப நம்மளே பண்ணிடுறது. ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க அவருக்கு ஈக்குவலா சமைக்கிறீங்க. சோ லவ்லி. பொதுவா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து அமௌண்ட் பொறுத்து இன்டீரியர் வேற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. பட் உங்க வீடு வந்து ஒவ்வொரு வாலும் ஒவ்வொரு கலர்ல. ஆமா, அப்புறம் நீங்க இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் 4 பட்டாம்பூச்சி, அந்த பக்கம் 4 பறவைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு? அதாவதுங்க, இப்ப நம்ம கிராமத்தை பொறுத்த அளவுக்கு மேக்சிமம் இந்த மாதிரி கலர் அடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம நேச்சுரலாவே ஆர்டிஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும், ஏன்னா ஆப்போசிட் கலர், இந்த பேண்ட் ஒரு மாதிரி, சட்டை ஒரு மாதிரி போடுறாங்க, அந்த மாதிரி யோசிச்சு பார்த்து இந்த கலர் செலக்ஷன் பண்ணி அடிச்சோம். இப்ப நீங்க பாக்குற அந்த பட்டாம்பூச்சி இதெல்லாம் நான் வரைஞ்சது. இவர் வரைஞ்சது இல்ல, சொல்லத்த வந்தேன். நீ ஸ்டிக்கர் சொல்ல வந்தீங்க, இல்ல இது வரைஞ்சது. அதாவது பூராமே எல்லா ரூம்லயும் வரைஞ்சது, நானும் சேர்ந்து வரைஞ்சோம். அன்னைக்கு ஒரே நல்ல வேலையை முடிக்கணுன்றதுக்காக எல்லா ரூம்லயும் இந்த ஆர்ட் இருக்கும். ஆளுக்கு ஒரு டிசைனா போட்டு வரைஞ்சு முடிச்சேன். நாங்க வந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் வெளியில அவர் நிறைய வேலை எடுத்தா அவர் நம்மளை கூப்பிடுவார், நான் நிறைய வேலை எடுத்தா என்னைய கூப்பிடுவார். அந்த மாதிரி அன்னைக்கு அந்த ஒரு நாள்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வரைஞ்சோம். என்ன பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரே நாள்ல அவர் வரைஞ்சு எனக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. என்னை அப்படியே வரைஞ்சிட்டாரு. எல்லாத்தையுமே அப்படியே பூரா அப்படியே வரைஞ்சு. அவங்க எவ்வளவு நேரம் பாத்தீங்க? இல்ல போட்டோ ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்துட்டு அந்த இது
கம்ப்ளீட்டா அந்த எலும்பு இருக்கு பாருங்க, அது அது முதற்கொண்டு எல்லாம் பர்ஃபெக்டா. சரி, எப்படி இருந்தது அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க? நல்லா இருந்துச்சு. அப்படியே நான் இருந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை. இப்படி அவளுக்கும் வரையறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. சொல்லிருக்காங்க என்கிட்ட, அது இப்ப சொல்ல மறந்துட்டா. ரெண்டு பேருக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மைண்ட் செட், ஒரே டேஸ்ட் இல்லையா? இவர் எப்படியாவது நம்மளை காப்பாத்திடுவாரு. இந்த ரெண்டாவது டிராயிங் வந்து ரொம்ப பிடிச்சதுனால நம்ம அந்த இதை வரைஞ்சதை பார்த்தோன்னே ரொம்ப 100% இது பண்ணிட்டு வீட்டுல வந்து ஒரே வார்த்தையா இந்த மாப்பிள்ளை போதும் அப்படின்னு முடிவு அவர்தான் கட்டுவேன் அப்படின்ட்டீங்களா? சரி. நானும் ஓகே, இப்போ ஒன்னும் பிரச்சனை. நம்ம வீட்டுல நான் பார்த்து எடுக்கிறதுன்னு டிசைடு. ஏன்னா அப்பா இல்லை எனக்கு ஆரம்பத்துல, அம்மா மட்டும்தான். அம்மா நான் சொன்னா கேட்பாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுல நாலேஜ் இல்லை, நான் வீட்லயே இருந்துட்டாங்க. அதனால இந்த வீடு நீங்க கேட்ட மாதிரி இந்த வீடு கட்டினதுல இருந்து கல்யாணம் முடிச்சதுல இருந்து எல்லாமே என்னோட பொறுப்பு. ஆமா, அதாவது நான் பெருமையா சொல்லல. எனக்கு அப்பா, என்னோட அப்பா வந்து குறையா சொல்லல. அவங்க என்னைய வந்து இந்த அளவுக்கு படிக்க வச்சு வளர்த்தாங்கல்ல, அதுவே போதும். அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அவங்க கொடுத்த அந்த அறிவை வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அந்த உடம்ப வச்சு இந்த அளவுக்கு அண்ணன் தம்பி இல்ல. இந்த வீடு கட்டினதுல இருந்து அதான் கல்யாணம் முடிச்சிருந்து எல்லாம் நம்ம என்னோட டேஸ்டுக்கே பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு 100க்கு 100 ஹாப்பியா இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு சிலர்லாம் வீடு நமக்கு பார்க்காமலே கட்டிட்டு உள்ள செங்கல் வச்சானா சிமெண்ட் வச்சானா எதுவுமே தெரியாதுல்ல. நான் வந்து பார்த்து இரும்பு மாதிரி இருக்கும் செவர்லாம், ஆணி எல்லாம் அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா கட்டி இதை பண்ணிருக்கோம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல பசங்க எல்லாத்தையும். நம்ம லியோ பாத்தீங்களா? நான் அப்ப லியோன்னு சொன்னேன், அது என்னன்னு கேட்கல நீங்க. லியோ நான் ஆக்சுவலி படம் பேரா அப்படின்னு கேட்க. லியோ வெளியில இருக்காரு. யார் அந்த லியோ? எங்களுக்கு இன்னொரு குழந்தை மாதிரி அவரு. கேக்கும் பெட்டுங்களா? சூப்பர். அவரு ரொம்ப சேட்டக்காரரா இருக்காரு. அதனால இப்போதைக்கு தூங்குறாரு. இப்ப பயங்கரமா உங்க மேலே தொத்திக்கிறான். அதனால இப்போதைக்கு கட்டி வச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஹலோ. ஐயோ கடிப்பாரா? இல்ல கடிக்க மாட்டான். ஒண்ணும் செய்யணும். பிப்ரவரி 25 1 இயர் ஆச்சு. ஹாப்பி பர்த்டே. குட்டி சரியான குட்டி. இவருக்கு ஒரு சேனல் வச்சு நம்ம சில்வர் பிளே பட்டன் நம்ம இருப்பாங்க 1 லாக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி இவருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர். இது உங்களுக்கு தெரியுமா? அப்படிதான் கேட்கணும். தெரியாது, அவருக்கு தெரியாது. அதான் மிகப்பெரிய வருத்தம். பட் ஆக்சுவலி இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்லயே இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. லியோவோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதுல போஸ்ட் பண்ணுவீங்களா? நிறைய இருக்கும். இவரு பேசுற மாதிரி தீபக் தான் எல்லாமே. தீபக் தான் பண்ணா. தீபக் தான் ஜாலியா இருக்கும். நல்லா கோஆபரேட் பண்றாங்க அதுக்கும். ஓகே. இப்போ வந்து கொஞ்ச நாளா வந்து இந்த வண்டி வயர கடிக்க, செடியை கடிக்க, ஆமா செடியில புறம் கடிக்க ஒரு கொஞ்சம் இன்னும் மெச்சூரிட்டி வரல, குழந்தை மாதிரி இருக்கறனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி நான் செடியெல்லாம் நிப்பாட்டி வச்சிட்டேன். இனிமேல் தான் டெவலப் பண்ணணும். ஆமா, இனிமேல் தான் வளர்க்கணும். இவருக்காக எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் அந்த பின்னாடி சைடுல இருக்கு. ஆமா, நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அது பூரா அப்படியே ஸ்டாப்ல இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, ஓரளவுக்கு கடிக்கிறதெல்லாம் குறைச்சிட்டாரு. இனிமேல் தான் எல்லாம் செட் பண்ணணும். வெரி நைஸ். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு இன்னொரு என்டர்டைன்மெண்ட் பிளஸ் ஒரு குழந்தை மாதிரி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிறைவா இருக்கு உங்க வீட்டை பார்த்தது, உங்ககிட்ட பேசினதும். அங்க ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் ஒவ்வொரு ரூம் பத்தியும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி.